இன்னைக்கு சிவபெருமானோட பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீர் ஸ்தலமா அழைக்கப்படுற திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் திருச்சியில இருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல 4 உயரமான ராஜ கோபுரங்களும் 2 சின்ன கோபுரங்களும் இருக்குது. எல்லாமே ஒரே நேர்கோட்டில தான் அமைய பெற்றிருக்கு. கோயிலுக்குள்ள போறதுக்கு 4 வழிகள்ல என்ட்ரன்ஸ் இருந்தாலும் 2 ராஜகோபுர என்ட்ரன்ஸ் வழியா கோயிலுக்குள்ள போகலாம். ஒண்ணு நீங்க பார்த்துட்டு இருக்க கிழக்கு கோபுரமான சுந்தரபாண்டிய கோபுர என்ட்ரன்ஸ். வானுலகத்து யானை இந்த கோயில் ஈஸ்வரரை மழையிலேனும் வெயிலேனும் பாதுகாத்து பூஜித்து வந்தனாலதான் இந்த இடத்துக்கு திருவானைக்காவல்னு பெயர் வந்திருக்கு. ஜம்பு அப்படிங்கிறதுக்கு நாவல் பழம் அப்படிங்கிற பொருள்படும். நாவல் மர காடுகள் அதிகமா இருந்த வனப்பகுதியில அருள்பாலித்த ஈஸ்வரன் அப்படிங்கிறதுனாலையும் ஜம்பு அப்படிங்கிற முனிவர் தவம் செஞ்சு அருள் பெற்ற ஈஸ்வரன் அப்படிங்கிறதுனாலயும் தான் இந்த ஈஸ்வரருக்கு ஜம்புகேஸ்வரன் பெயர் வந்துச்சு. இந்த கோயில் 2000 வருடங்களுக்கு பழமையானது. 63 நாயன்மார்களில் ஒருவரான கோச்சங்கட் சோழனால தான் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள் இந்த கோயிலுக்கு பல திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐடிகள், காடவர் கோன் இவங்க எல்லாருமே இந்த கோயில் ஜம்புகேஸ்வரரை பற்றி பாடலும் பாடியிருக்காங்க. கோயில இருக்கக்கூடிய சிவசன்னதி குபேரலிங்க சன்னதி ஜம்பு தீர்த்தத்துக்கு பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்குது. குபேரன் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததுக்கு அப்புறம் தான் அவர் செல்வந்தனானார்னு பக்தர்கள் நம்புறாங்க. அதனால திரளான பக்தர்கள் குபேர லிங்கத்துக்கு வழிபடுறத பார்க்கலாம். இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தின்படி பூலோகம் வந்த பார்வதி தேவி தான் வழிபடுறதுக்காக காவிரி ஆற்றோட நீரை எடுத்து சிவலிங்கமா வடிவமைச்சு வணங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதி ஃபுல்லாவே நாவல் மர காடு வனமாகவே இருந்திருக்குது. அந்த பகுதியில இருந்த சிவலிங்கம் எந்த ஒரு மண்டபங்களும் எழுப்பப்படாம வெட்ட வெளியிலே தான் இருந்திருக்குது. கைலாயத்துல சிவனுக்கு சேவை செய்யக்கூடிய சிவகணங்களான புட்பதந்தன், மாலியவன் அப்படிங்கிற 2 பேரு சிவனுக்கு யார் அதிகமா சேவை செய்யறா அப்படிங்கறதுல சண்டை 2 பேருமே மாறி மாறி சாபமிடுறாங்க. அதுல புட்பதந்தன் யானையாகவும் மாலியவன் சிலந்தியாகவும் பூலோகத்துல பிறவி எடுத்துடுறாங்க. அம்பிகை நீரால் செஞ்ச இந்த சிவலிங்கத்துக்கு காவலா 2 பேர் இருந்திருக்காங்க. யானை டெய்லியும் காவிரியாரோட நீரை எடுத்துட்டு அபிஷேகம் செஞ்சிருக்குது. சிலந்தி காய்ந்த இலைகள், காற்று, வெயில், மழையிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக வலை பின்னலை கெட்ட ஆரம்பிச்சிருக்குது. அதுலயுமே 2 பேருக்கும் யார் அதிகமா சேவை செய்யறா அப்படிங்கறதுல சண்டை சிலந்தி யானையோட தும்பிக்கையில புகுந்திருக்கு. சிவனோட அருளால யானைக்கு முக்தி கிடைச்சிருக்கு. மறுபடியும் சிலந்திக்கு நீ மறுபிறவி மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபமும் கொடுத்துடுறாங்க. அதனாலதான் சோழ மன்னர் சுபவேதர் கமலவதியோட மகனாதான் கோச்சங்கட் சோழன் பிறந்துடுறாங்க. இந்த சோழன் 63 நாயன்மார்கள்ல ஒருவரும் கூட. சிவபெருமான் மேலே இருந்த பக்தியினால நிறைய சிவ கோயில்கள் கட்டியிருக்காங்க. இருந்தாலும் முற்பிறவில தான் யானை மேல கொண்டிருந்த கோபத்தினால கட்டின எல்லா கோயில்களுமே யானை புகாத வண்ணம் மாட கோயில்களாகவே கட்டியிருக்காரு. இந்த கோயில்லையும் கோச்சங்கட் சோழனுக்குன்னு ஒரு சன்னதி கூட இருக்குது. இந்த கோபுரம் மேற்கு கோபுர என்ட்ரன்ஸுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு கோபுரம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திகை கோபுரம். இதுக்கு உள்ளாடி வரக்கூடிய கோபுரத்துக்குள்ளோடி போனா ஜம்புகேஸ்வரரோட சன்னதிக்கு போகலாம். கார்த்திகை கோபுரத்துக்கு ஒட்டியபடியே விநாயகருக்கும் சுப்பிரமணியருக்கும் சின்னதா சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. கோயிலோட தலப்பெருமையா கூறப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவன் வடிவில அம்பாளும் அம்பாள் வடிவில சிவனும் பிரம்மோற்சவத்தின் போது பிரம்மா முன்பு காட்சி அளிக்கிறது தான். பிரம்மா ஒரு முறை தான் படைத்த பெண்ணையே அடைய விரும்பியிருக்காரு. அப்ப அவருக்கு ஸ்திரீ தோஷம் உண்டாயிருக்குது. தோஷ நிவர்த்திக்காக சிவபெருமான நோக்கி வேண்டியிருக்காரு. அப்ப சிவன் கைலாயத்திலிருந்து கிளம்புற நேரத்துல அம்பிகை நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிரம்மா பெண்கள் மீது மோகம் கொள்பவர், அதனால நீ வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் அம்பிகை நான் உங்கள் வேடத்திலும் நீங்கள் என் வேடத்திலும் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சிவன் சக்தியாகவும் சக்தி சிவனாகவும் மாறுபட்டு பிரம்மாவுக்கு பாவ மன்னிப்பு வழங்கியிருக்காங்க. அந்த நிகழ்வை கருத்துல கொண்டுதான் இன்றும் பிரம்மோற்சவ நேரத்துல அம்பாளும் ஈஸ்வரரும் மாறு வேடத்துல பிரம்மாவுக்கு காட்சி தராங்க. ஜம்புகேஸ்வரர் சன்னதி மண்டபத்துக்கு வெளிப்பிரகாரம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பில்லர்ஸ் மண்டபத்தை தான் பார்க்கலாம். அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய பில்லர்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம மலைக்கு வைக்கிற அளவுக்கு அந்த பில்லர்ஸோட கட்டமைப்பு இருக்குது. நீங்களும் பார்த்தா அதே மாதிரிதான் சொல்லுவீங்க. அதுவும் ரொம்ப கிளீனா அமைச்சிருக்காங்க. சில கோயில்கள்ல கொஞ்சம் கிளீன் இல்லாம இருக்கும். இது ஃபுல்லாவே வெல் மெயின்டைனான கோயில்னே சொல்லலாம். ஒவ்வொரு பில்லர்ஸ்லயும் ஒவ்வொரு விதமான சிற்பங்கள் வடிவமைச்சிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா சொல்ல போனா மூன்றுகால் முனிவரான பிரிங்கி மகரிஷியோட சிற்பம், குழந்தையை கையில வச்சிருக்க மாதிரி இருக்கக்கூடிய பெண்மணியோட சிற்பம் ரொம்பவே தத்ரூபமா வடிவமைச்சிருப்பாங்க. பறவை மேல போர் வீரன் இருக்கிற மாதிரி அப்படின்னு நிறைய சிற்பங்கள் ஒவ்வொரு பில்லர்ஸ்லயும் அமைச்சிருப்பாங்க. சனீஸ்வர பகவான் தாயார் சாயா தேவியோடும் மனைவி ஜேஷ்டா தேவியோடு நமக்கு அருள்பாலிக்கிறாங்க. கோயிலோட 5வது பிரகாரத்தை மன்னன் கட்டுற நேரத்துல மன்னனுக்கு போர் வந்துருது. மன்னன் போருக்கு போறனால
மதிலை கட்ட முடியவில்லையே அப்படின்னு வந்து கலங்கின உடனே சிவபெருமான் வந்து ஒரு சித்தரா இங்க வந்து கோயில் கட்டும் பணியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அந்த சித்தர் கட்டிய மதில் திருநீற்றான் மதில்னும் சித்தர் கட்டிய பிரகாரம் விபூதி பிரகாரம்னு அழைக்கப்படுது. அந்த விபூதி சித்தருக்குனே கோயில்ல சன்னதியும் எழுப்பப்பட்டிருக்கு. வேலை பணியாளர்களுக்கு கூலி கொடுக்கறதுக்காக விபூதியை சித்தர் கொடுத்ததாகவும் அவங்க பணிக்கு ஏற்ற மாதிரி அந்த விபூதி தங்கமாக மாறியதாகவும் தலப்புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜம்புகேஸ்வரர் சன்னதி தரைமட்டத்திலிருந்து ஒரு பங்கு கீழே தான் இருக்குது. ஐப்பசி மாதம் மழைக்காலங்கள்ல கருவறைக்குள்ள தண்ணீர் இருப்பதாகவும் வைகாசி மாசத்துல தண்ணீர் குறைந்து ஈரப்பதம் மட்டும் இருக்கணும்னு சொல்றாங்க. கர்ப்பகிரகத்துல ஜம்புகேஸ்வரர் சுயம்புலிங்கமா நமக்கு அருள்பாலிக்கிறாங்க. சக்தி பீடங்களில் ஒன்றா கூட இந்த கோயில் வந்து கருதப்படுது. கோயிலோட ஸ்தல புராணத்தின்படி அம்பிகை ஆடி வெள்ளிக்கிழமை உச்சி காலத்துல ஜம்புகேஸ்வரர் வேண்டி அருள் பெற்றதா கூறப்படுது. அதனால மதிய வேளையில அம்பாளுக்கு பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் அம்பாள் அணிந்த புடவை கிரீடம் மாலையெல்லாம் அணிஞ்சிட்டு கையில தீர்த்தத்தோட மேலதாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு ஜம்புகேஸ்வரரோட சன்னதிக்கு செல்வாங்களாம். அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோபால பூஜையும் செஞ்சு முடிச்சுட்டு அம்பாள் வந்து மறுபடியும் தன்னோட சன்னதிக்கு திரும்புவாங்க. இந்த பூஜையை அம்பாளே நேரில் சென்று செய்வதா நினைச்சு அர்ச்சகரை அம்பாளா நினைச்சு பக்தர்கள் வழிபடுறாங்க. இந்த கோயில்ல ஆடி வெள்ளி திருவிழா ரொம்பவே சிறப்பா நடைபெறும். அம்பாள் காலையில லட்சுமியாகவும் உச்சி காலத்துல பார்வதியாகவும் மாலையில சரஸ்வதியாகவும் பக்தர்களுக்கு காட்சி தருவாங்க. இந்த கோயில்ல அம்பாளுக்கு தாம்பூலம் படித்து வழிபடுறாங்க. அதற்கு ஒரு கதைய காரணமா கூட சொல்றாங்க. ஒரு காலத்துல வேதியர் ஒருவர் கவி ஏற்றுவதில் வல்லமை பெறதுக்காக அகிலாண்டேஸ்வரர் நினைச்சு வேண்டியிருக்காங்க. அவங்களுக்கு அருளறதுக்காக அம்பாள் வெற்றிலை போற்றபடி கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ வேதியரிடம் நான் வெற்றிலை போட்டிருக்கேன், நான் உமிழ்ந்தா கோயில் வந்து அசுத்தமாயிரும், அதனால உன்னோட வாயை திற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நான் என் வாயை திறந்து நீ அதில் உமிழ்வதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை விரட்டி அடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல பரதர் அப்படிங்கிற பக்தர் கோவில் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணை என் வாயில் உமிழ்ந்துகொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அம்பாளும் அதே மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதனால அந்த வரதர் அப்படிங்கிற பக்தர் வந்து பிரபலமான கவியா இருக்காங்க. அவர் தான் பிற்காலத்துல காலமேக புலவர்னு எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க. இந்த நிகழ்வை கருத்துல கொண்டுதான் இன்றும் தாம்பூலத்தை அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு படித்து வழிபடுறாங்க. பஞ்சபூதங்கள்ல நீர்ஸ்தலமா இருக்கக்கூடிய இந்த கோயில்ல அருள்பாலிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரரை விவசாயம் செழிக்க தண்ணீர் பஞ்சம் ஏற்படாம இருக்கிறதுக்காக பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க. இதுதான் கோயிலோட மேற்கு கோபுர என்ட்ரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.